ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இதில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த செடியோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா முசாண்டா ஃப்ராண்டோசா அப்படிங்கிறது. இந்த செடியை நம்ம அழகுக்காக அழகு செடிகள் வளர்க்கக்கூடிய இடங்கள்லையும் பார்க்கு அந்த மாதிரி இடங்கள்லையும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் அழகுக்காக வச்சுருப்பாங்க. இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மலர் பூக்கள் குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் அதில் ஒரு இலை மாடிஃபை ஆகி உங்களுக்கு ஒரு பிராக் மாதிரி அட்ராக்டிவாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் இந்த செடியினுடைய ஸ்பெஷாலிட்டியே. இது நம்ம அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடியாக இருந்தாலும் இதுக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரொம்ப குட்டி செடியாகவும் இருக்காது, பெரிய மரமாகவும் ஆகாது. இது ஒரு குறுஞ்செடி. இந்த செடியினுடைய இலைகள் நிறைய மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. இது சாதாரணமாக நம்ம ஊரில் வெள்ளிலத்தாளி அப்படி இல்லைன்னா பெல்லோதி அந்த மாதிரி பேரில் கூப்பிடுவாங்க. அதாவது அந்த மாடிஃபை ஆன லீஃப் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனால் அதுக்கு அந்த மாதிரியான பேர் வந்திருக்கு. இதில் ரூட்டின், குவெர்சிட்டின் அப்படிங்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிக அளவில் இருக்குதுங்க. அதனால் இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்கிறதா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. காரணம் இந்த இல்லைங்களா, ஒரு சில இடங்களில் லோக்கலில் அதை சரவாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சரவாங்கியினால் அவதிப்படுறவங்க கூட இந்த மரத்தினுடைய இலைகளை பறித்து அதை அரைச்சி பவுல்டிஸ் மாதிரி மேலே வலி இருக்கக்கூடிய இடத்துல போடும்போது வலி நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் அதை பூச்சிக்கடி, தோல் அலர்ஜி இந்த மாதிரி இதுக்கும் மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனுடைய இலை, பூக்கள், வேர்கள் எல்லாத்துக்குமே ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது காய்ச்சலை குறைக்கக்கூடிய தன்மை அந்த கேரக்டர் இதுக்கு இருக்குங்க. இப்போ எது எப்படி இருந்தாலுமே நம்ம எந்த மூலிகையுமே அப்படியே நம்ம பறித்து உபயோகப்படுத்திடக்கூடாது. அந்த செடிகளை பற்றியும் அந்த மூலிகைகள் அதை பற்றி தெரிஞ்சவங்க, அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க அதை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்க, அப்புறம் மருத்துவர்கள் அவர்களுடைய ஆலோசனைப்படி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் செடி இருக்கிறதுனால அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. See you, best wishes, bye bye friends.